பூமர் ஷோன் உலகில் ஜூமர்ஸ் மைண்ட் செட் கொண்ட மக்களே, வெல்கம் டு வாயிலவர பாட்காஸ்ட். என்ன இப்போ பேச போறோம்னா ஆக்சுவலி நம்ம கூட லாஸ்ட் எபிசோட்ல வந்த சுக்கியும் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எபிசோட்ல நம்ம டோரேமானும் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிரான்ஸ். வணக்கம் நண்பர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாயிலவர. இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பேச போறோம்னா இந்த டவுன் பஸ் பயணங்கள். டவுன் பஸ் நம்ம ஊர்ல இருந்து பஸ்ல வரும்போதுனா எப்படி பயணங்கள் எப்படி இருக்கு, பஸ் பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ நீங்களாம் பஸ்ல போயிருக்கீங்களா? அதை பத்தி பேசுங்க பிரான்ஸ். என்னோட பஸ் பயணம் மிக மிக குறைவு. என்னை எதற்கு இந்த பாட்காஸ்ட்க்கு அழைத்தார்கள் என்று தெரியவில்லை. நீங்கள் எதற்கு தூய தமிழில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? ட்ரை பண்ணேன். ஆனா பஸ்லலாம் ரொம்ப ரெகுலரா போயெல்லாம் 2017 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல போனது. அதுக்கப்புறம் போகவே இல்லையே நான்லாம். அதுவும் இல்லாம நான் ஊருக்குலாம் போறேன் அப்படின்னா நான் பஸ்ல போறது இல்லை, யாருன்னா ஒருத்தர் கூட்டு போயிருவாங்க. பைக்ல தான் போவீங்க? ஆமா, ஒன்லி கார் ஒன்லி பைக் அப்படிதான் போய் பழகியாச்சு. ஸோ அதனால பஸ் மிக 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 குறைவு. அதுவும் வண்டி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் மோசம். நமக்குன்னு ஒரு வண்டி வந்துட்டா கையிலேயே பிடிக்க முடியும், சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி பஸ் பயணம் பெருசா பண்ணது கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்ச இன்புட்ஸை தரங்க இந்த பாட்காஸ்ட்ல. நமக்கு காலம் பூரா பஸ் தாங்க. பிறந்ததுல இருந்து ஆக்சுவலி ஸ்கூல் பஸ் ஸ்கூல்ல அவ்வளவா கம்மி தான். பட் காலேஜ் வாழ்க்கை முடிஞ்சது பூரா பஸ் தான். அதுக்கப்புறம் உள்ளூருக்குள்ள ஏதாவது டிராவல் பண்ணணும்னாலும் பஸ் தான். அதே மாதிரி எங்க வீட்டுல அடிக்கடிக்கு ஃபேமிலி ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு சில கோயில்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த கோயில் ட்ரிப்லயும் பஸ் தான் ஓடும். அதுவும் காலேஜ் போறப்ப எல்லாம் பிரைவேட் பஸ் ஹெவன். பிரைவேட் பஸ்ல ஜன்னலோரம் ஒரு சீட்டு ஹெவன்னா இருக்கும். டிரைவர் அவருக்கு என்ன மூடு இருக்கோ அது நம்ம மனசுல திணிச்சிருவாரு. சரி, நான் எனக்கு எப்படின்னா எனக்கு பஸ் தான் நிறைய டைம். பிகாஸ் நான் என் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பஸ்ல தான் போய்கிட்டு இருக்கேன் ஸ்கூலுக்கு. என் பஸ் ட்ராவல் நிறைய. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பஸ்ல போறது, அப்போவே ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபுட்பால் அடிக்கிறது, வெயிட் தூக்கின்னு பஸ்ல போறது. புள்ளைங்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் நினைச்சாலும் உள்ள போக முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பிராலியை தேடி கண்டுபிடிச்சு ஒரு பேட் இன்ஃபுளுசராக இருக்கிறார் என்று ஜெயிலில் போடுவோம். இல்லைங்க நான்லாம் உள்ள போயிடுவேங்க. அடி வாங்கினவங்கலாம் இருக்காங்க. இந்த அடி வாங்கினா உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ரொம்ப கூட்டமா பஸ் ஏறிச்சுன்னா லத்தி வச்சு அடிப்பாங்க. ஃபுட்பால்ல நிக்கிறவங்க, உள்ள போங்கடா உள்ள போங்கடா. நான் பாத்திருக்கேன். அது எப்ப நடக்கும்னா, இந்த கவர்னர் அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏரியா சைடு ஒரு பஸ் ஸ்டாப்லயும் ஒரு லட்டியை வச்சுட்டு டிரைவர் நின்னுப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஆளுங்க வராங்களே, அன்னைக்காவது டிரைவர் நிப்பாங்களா? சாரிப்பா, மூளை வேலை செய்யல. போலீஸ் நிப்பாங்க. அன்னைக்காவது 2 பஸ் எக்ஸ்ட்ரா விடலாமான்னு கூட இருக்கவே இருக்காது. அப்படி நின்னு படியில நின்னுட்டு வர பசங்களுக்கெல்லாம் விழுகும், பட்டெக்ஸ்லயே விழுகும். ரொம்ப கஷ்டம்பா இதெல்லாம். அதுக்கப்புறம் அப்பெல்லாம் ஒரு பஸ். அப்பெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் 10th வரைக்கும் படிச்ச ஸ்கூல் கிட்ட தான், 5 ஸ்டாப்பிங் தான் வீட்டுல இருந்து. அதெல்லாம் பரவாயில்ல. 10th அப்புறம் படிச்ச ஸ்கூல் தான் 2 பஸ் பிடிச்சி போவேன். அப்போ ஒன்றும் தமாஷா இருக்கும். அப்போதான் இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் பாட்டு கேட்கறது இந்த மாதிரிலாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். நான்லாம் அழகா ஸ்கூல் பஸ்ல போயிட்டு வந்துருவேன். சமூகம் பெரிய இடம் போல பிராலி. ஆமா ஆமா, என்னெல்லாம் நம்பி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல விடல. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல விடாத டைம்ல தலைவர் இவ்வளவு செயல்கள் செய்றீர்கள். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் விட்டுருந்தா பப்ளிக்ல இருக்கோம்டா, டேய் அமைதியா இருங்கடா, ஏன்டா கோத்து வர்றீங்க? சும்மா சொன்னேன்ப்பா, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஆனா காலேஜ்ல இருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். ஐ மீன் ஒரு 1.5 செமஸ்டருக்கு. அதுக்கப்புறம் வண்டி எப்படியோ சமாளிச்சு எடுத்துட்டேன். அழுதுலாம் இல்ல, அந்த அளவுக்குலாம் கிரிஞ்சு கிடையாது. வண்டி இல்லைன்னா இல்லை. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லாம் மூடிட்டு தான் இருந்தேன். செகண்ட் செமஸ்டர்ல எங்க அப்பா அம்மாவே ஐடியா கொடுத்தாங்க, இவங்க பைக் இருக்கு அவங்க பைக் இருக்கு, சும்மா தான் இருக்கு, அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு.
அதனால அதை பைசல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். கடைசி இயர் வரைக்கும் அதான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் இப்பதான் ரீசெண்டா சொந்த காசுலயே வாங்கினேன் ஒண்ணு. வாழ்த்துக்கள். சரி, நாங்க வந்து மேஜரா பேச வந்தது இந்த பஸ் டிராவலை பத்தி இல்ல. பஸ் டிராவல் பண்ணும் போதும் நம்ம டிரைவர் பண்ற சேட்டைகள். டிரைவர் வந்து பாட்டு கேட்பாரு. ஸோ அந்த பாட்டு கேட்கறத வந்து அந்தந்த பாட்டுங்கெல்லாம் வந்து எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. மோஸ்டா வந்து நம்மலாம் அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்க கூட மாட்டோம். ரொம்ப பழைய சாங்கா இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப அந்த படம்லாம் வந்துச்சான்னு தெரியாது. ஆனா அந்த பாட்டுங்கெல்லாம் சூப்பரா இருக்கும். அவர் வந்து அப்படியே அவர் போடுற பாட்டுல வந்து அவர் ஆளுங்க இருந்துச்சுன்னா அவர் ஆளை கனெக்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷனா சாங்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்க மென்மேலும் கேட்பீங்க. இனிமே வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து டிரைவர் சாங் போடுவாரு, எப்படி வந்து டிரைவர் வந்து அப்படியே பேசஞ்சர்ஸோட மூடை எப்படி சேஞ்ச் பண்ணுவாருன்றதை பார்க்க போறீங்க. ஸோ வந்து அதுதான் இந்த எபிசோடு தான் இருக்க போது. அதை தொடர்ந்து போவோம். சரி, ஆரம்பிக்கும் போதுமே ஒரு நல்ல சாங்க ஆரம்பிங்க. டிரைவர் இப்ப எந்த மூட்ல இருக்கிறாருப்பா, நம்ம சாதாரணமா எடுத்துப்போம். மோஸ்ட் வந்து ஏஜ் குரூப்ல நீங்க பிரிச்சீங்கன்னா பஸ்ல வர ஏதாவது ஒரு பொண்ணு மேல தலைவருக்கு கண்ணு நல்லா போயிருக்கும். அத வந்து ஒரு பாட்டாவே வச்சிருப்பாரு. சப்போஸ் அந்த பொண்ணு வந்து அந்த பஸ்ல ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பாட்டு வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அந்த சேனல் உடனே மாறும். எந்த ஜான்ரால இருக்கோ அது தெரியவே தெரியாது. ஆனா உடனே அந்த பாட்டு வந்து மாறும். ஃபர்ஸ்ட் என்ன அதுல வந்து பிடிச்சதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வா நிலா உன்னை தானே வானம் தேடுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போடுவாரு. அங்க அப்படியே ஒரு லைவ் சினிமாவே நம்ம அங்க பாக்கலாம். அவ்வளவு அழகா வந்து பாட்டுலயே 2 பேரும் லவ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. சோ அது வந்து ஒன் சைடு சாங். அதுலயே வந்து இன்னொரு சாங் இருக்கும். எந்த பெண்ணிலும் இல்லா ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, இதுல நீங்க கேட்டிருக்கீங்களா பிராலி இந்த சாங்லாம்? அதெல்லாம் கேட்டிருக்கேங்க. இந்த பாட்டெல்லாம் அதே டவுன் பஸ்ல தான். நம்ம ஆளுங்க வந்து இறக்குற முதல் பாட்டு வந்து என்னவா இருக்குன்னா வந்து இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போன நானுது நைஸ் கேட்ச். அப்படிதான் வந்து நாங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மல்லிகை முத்து மனச தடி மானே. வாவ், தட்டெல்லாம் ஒரு பிளிஸ் இல்ல. ச்சே. அதான் வந்து பாட்டெல்லாம் வந்து பாருங்க. நீங்களும் வந்து 2 வரியோட வந்து பதிச்சிடாதீங்க. கொஞ்சம் பாட்டெல்லாம் வந்து நல்ல நல்ல lyrics தான் கொஞ்சம் வந்து. நாங்க தனியா கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்க கூட நான் எப்படி வேவ்லென்த்துக்கு வரேன்? நீங்க அந்த மாதிரி என் கூட வேவ்லென்த் வாங்க. ஒருத்தர் எதுக்கு ரூம்ல இழுத்திருக்கீங்கன்னே எனக்கு தெரியல. சரி சரி வரேன். இப்பதான் கொஞ்சம் லோடிங்ல இருக்கு. பாட்டுல இருக்கு சட்டு ஞாபகம் வராது. இரு வரேன். எனக்கு தெரிஞ்ச இந்த பாட்டு கூட நான் மறக்கவே மாட்டேன். இருக்கஞ்செரியோரம் இறுக்கி பிடிக்கணும் மாமா. எத்தனை மீம்ல வந்து ஃபேமஸ் ஆச்சு அந்த பாட்டு. மறக்கவே ஆக்சுவலி மாட்டேன். நான் இந்த பாட்டு நான் எந்த டிரைவர் போட்டு நான் கேட்டதே இல்லப்பா அந்த பிரைவேட் பஸ்ல. இல்ல வரும். நான் கேட்டிருக்கேன். ஆனா ரொம்ப ரேர் தான். இது வந்து என்னன்னா மறைமுகமான பாட்டு. அதாவது எங்கனா ஒரு இடத்துல எப்பனா ஒரு முறை வரும். மோஸ்டா இந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ஆமா இது வந்து இப்படிதான். நான் கேட்டிருக்கேன். இந்த மிஸ்ஸிங் சாங், இந்த ஸ்கூல் பசங்க வர்றது, இந்த யங் டிரைவர்ஸ் சில பேர் இருப்பாங்க. நல்லா ஒல்லியா, ஹைட்டா. இந்த ஸ்கூல் பசங்களோட நிறைய பேசுவாங்க. ஸ்கூல் பசங்களோட பேச மாட்டாங்க. பீடோவா சுத்துவாங்க. அவங்க எல்லாம் இந்த பாட்டு போடுவாங்க பாரு. இந்த பாட்டு போட்டுட்டு அவரு டிரைவர் கீரை போடுறது என்ன, ஸ்டீரிங்க திருப்புறது என்ன, அந்த பொண்ணு ஓர கண்ணுல பாக்குறது என்ன, இப்படியே ஒரே கூத்தா போகும். இதெல்லாம் வந்து ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே இதெல்லாம் போட்டிருக்காங்க. நான் கேட்டிருக்கேன். அமேசிங்கா இருக்கும். ஆக்சுவலி இந்த சாங் வந்து இந்த ஈரமான ரோஜாவை வந்து என்னோட ஸ்கூல்ல வந்து நம்ம கிசு பேசிப்போம்ல. அதாவது இந்த சாரும் இந்த மேமும் லவ் பண்றாங்க அப்படின்ட்டுலாம் ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ் டேன்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸ் டே அப்போ வந்து சில்ட்ரன்ஸ் கலர் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. சில்ட்ரன்ஸ் டே அப்போ வந்து டீச்சர்ஸ் கலர் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. இது வந்து எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடா இருக்கும்.
அப்படி வந்து சில்ட்ரன்ஸ் டேக்கு அப்போ வந்து எங்க ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்ப இந்த சார் வந்து இந்த பாட்டு பாடினாரு. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே இந்த சார் பாட அந்த மேம் வெக்கப்பட நாங்க அப்படியே ஒரு சின்ன பிள்ளைங்களாடா நீங்க அப்படின்ட்டுலாம் இல்லவே இல்ல. எல்லாத்தையும் கவனிச்சு இந்த பாட்டு என்னோட வாழ்நாள்ல மறக்க முடியாத பாட்டா இருக்கும். நீங்க கேட்டிருக்கீங்களா பிராலி? கேட்டிருக்கேங்க. இதெல்லாம் கேட்காத பார்த்தா இதெல்லாம் நம்ம தொன்று தொட்டு எஃப்எம்மில் எல்லா இதுலயும் ஒனிக்கிற பாடல் இதெல்லாம் நம்ம கேட்காம இருக்க முடியுமா? அடுத்து என்னோட சைட்ல இருந்து இது வரும் பாருங்க. என்னவென்று சொல்வதம்மா சொல்ல மொழியில்லாதம்மா, கொஞ்சி வரும் தேனழகை அந்த மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் இழைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்றேனோ. வாவ். இன்ஜின் கிட்ட வந்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு. ஆக்சுவலி நான் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவேன். அந்த டிரைவர் அண்ணா ரூட் விடுற அக்காவா நம்ம இருந்திருக்க கூடாதா? நம்ம முன்னாடி பிறந்திருக்க கூடாதா? அப்படி போடுவாங்க பாட்டு. ஆனா நான் ரொம்ப சின்ன பொண்ணா போயிட்டேன். ஐயய்ய சீரியஸ்லி ப்ரோ, அவ்வளோ அமேசிங்கா இருக்கும் அந்த சாங்ஸ்லாம். கிரிஞ்சு லவ் தான் தெரியுது. பட் அந்த ஃபேஸ்லாம் வந்து நமக்கு நினைச்சாலும் இப்ப வராதுல்ல. இப்பெல்லாம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் தான் இருக்கும். சுத்தி என்ன சொல்ல வராங்கன்னா அந்த இப்ப என்னன்னா நீங்க பண்றீங்க பிக்கப் லைன்ஸ் வந்து 2 லைன் எழுதுறீங்க. எங்க அண்ணெல்லாம் பாடுறப்பா 4-5 பாட்டு போட்டு உருவாடுறேன். இந்த மாதிரி இது. ஆமா, அந்த பாட்டுல அவர் வந்து வாழ்க்கையை நடத்தி குழந்தை குட்டிகளை பெத்து எல்லாத்தையும் பண்ணிடுவார். விஜய் மாதிரி ரமேஷ் ரமேஷ் சும்மாறா அப்படின்றாரு. ஆமா வேட்டைக்காரன் டே ரமேஷ் சும்மாறா. நீங்க அந்த லிரிக்ஸோட இன்டென்ஸ்லாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கணும் பிராலி. அப்ப தெரிஞ்சிருக்கும் அவரோட உள் எண்ணங்கள் என்னவா இருக்கு. காதலா இருக்கா இல்ல ஆமாமா இருக்கா. சரி அந்த அளவுக்கு போனா நம்ம திருப்பி லவ் மூடுக்குள்ள வருவோம். பார்வை ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. அந்த மூவில எல்லா சாங்குமே சூப்பரா இருக்கும். எல்லா சாங்குமே பஸ்ல போடுவான். திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா. இந்த பாட்டுலாம் கேட்டிருக்கீங்களா? திரும்ப திரும்ப பஸ்ஸில் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து லிரிக்ஸ மாத்தி எழுதி கூட அந்த எப்படி அதை பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து அந்த ஸ்பெசிபிக் சென்டென்ஸ்ல எல்லாம் வந்து அந்த பாட்டோட லிரிக்ஸ்ல வந்து பொண்ணுங்களோட பேரை அதை எழுத ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாட்டி அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடிச்ச அந்த சாங் இருக்குல்ல, அதுவுமே பஸ் சாங் தான். அதுல வந்து அந்த பொண்ணு பேரை போட்டு அந்த கவிதாவைத்தான் நான் நேருல பார்த்தேன் அவ பேசாம போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அந்த சாங்க மாத்தி போட்டிருந்தாங்க. ஓப்பன் ஆவாடா வக்கிறதுக்கு கக்குவீங்க அப்படின்ட்டு இருந்தது ஒரு வாட்டி. தலைவன் வந்து சத்யா கிருஷ்ணா தான் இருக்குமோ என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. போன்ல பேசாதத பொத்த வந்து நேர்ல பேசு. அவரா அந்த சிங்கருங்க. அவரு பயங்கரமான ஆளாச்சே. எனக்கு என்னமோ அவர் தான் பாதி குத்துருப்பாருன்னு தோணுது. வாங்க உங்களுக்கு வேணா வாங்க நான் பாதி குடுக்குறேன். இது 2K. அது அந்த காலத்துல அந்த காலத்து சத்யா கிருஷ் ஒண்ணும் இல்ல. அவரே வந்து நான் பாடுறேன்ப்பா அப்படின்னு இருப்பாரு. ஏதாவது ஆர்கெஸ்ட்ரா ஆளை பிடிச்சி பேரை மட்டும் சொல்லு ரெக்கார்டிங்க நான் பண்ணி தரேன் அப்படின்னு 100 ரூபாய் மட்டும் குத்துரு அப்படின்னு இருப்பேன். எவ்வளவு டேலண்ட் இல்ல, அதுக்கு ஒரு திறமை வேணும்பா. எந்த திறமை வேணாலும் பண்ணலாம். சரி வாங்க வாங்க கண்டென்ட்டுக்குள்ள வாங்க. டிரைவர் கிட்ட வாங்க. வேதல புல்ல நேசம் வெட்டி வேறு வாசல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது வச்சுங்க. பாட்டு புதுசா இருக்கேன்னு யோசிச்சேன். நமக்கு தெரியாம ஒரு பாட்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வெட்டி வேறு வாசம் அந்த மாதிரி பாட்டு. இன்னொரு பாட்டு எனக்கு தெரிஞ்சேன்னா வந்து மாமாவும் பொண்ண கூது இது சாமி போட்ட முடிச்சு ஒரு உலகம் சேர்ந்து எனக்கு மாலை தந்துடுச்சு. அட மாமா என் பொண்ணு கூட நானே சொல்லுவேன் பைத்தியம். ஐயோ அதுல அவர் அடி வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோயேன். அவரே தான் பாடுவார்.
ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி அழைத்திரு டிரைவர் எங்கேயோ பலமாக சிக்கியுள்ளார் அப்படின்ட்டு. ஆமா அண்ணா அதுக்கு அண்ணன் வந்து இப்படி ஒண்ணு போட்டுருவாரு. நெஞ்சிக்குன்ன இன்னாரென்று சொன்னால் புரியுமா? அட கொஞ்சம் கொஞ்சம் பேசுவது கொஞ்சம் தெரியுமா? உலகே அழிந்தாலும் உன்னோட அழியாதே. ஆக்சுவலி இதெல்லாம் நீங்க லிரிக்கா பேச்சா பேசுனீங்கன்னா கிரிஞ்சா இருக்கும். ஆனா லிரிக்கா எழுதும்போது அப்படியே வாவ் அப்படி இருக்கு. அந்த மீம்ஸ்லாம் வருமே, வாவ் அந்த மியூசிக் இங்க போட்டுக்க. ஏய் அந்த ஃபெஸ்டிவல் சாங்ஸ்ல வந்து இந்த இதுவும் மறந்துட்டோம். அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே. அந்த பாட்டு ஆக்சுவலி அந்த அந்த படத்துல வந்த எல்லா பாட்டுமே வந்து பஸ் சாங் தான். பிரபுவும் குஷ்புவும் நடிச்சிருப்பாங்களேடா சின்ன தம்பி. சின்ன தம்பி. அதுல வர எல்லா பாட்டுமே வந்து நீ வந்து பஸ்ல தாறுமாறா அடிச்சிருப்பாங்க. இப்பவும் ஓடிட்டு இருக்க பாட்டு அதெல்லாம். இட் நெவர் டைஸ்ன்ற மாதிரி. சரி இது வந்து திருப்பி லவ் சாங்ஸ் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கும். நம்ம டக்குன்னு இப்போ வேற ஒரு மோதுக்கு போவோம். இப்போ நார்மல் மோட்னு இருக்காரு லவ் மோதே. அவர் வந்து டவுன் பஸ் ஓட்டினா தான் லவ் பண்ண முடியும். இப்போ வந்து அவரை வந்து ரூட் பஸ் மாத்திட்டாங்க. நீ வந்து டவுன் பஸ்ல வந்து ரொம்ப சேட்டை பண்ற, வீட்டு 2 நாளைக்கு ஒரு 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 6 மாசத்துக்கு வந்து சென்னை டு இது அந்த மாதிரி ரூட் பஸ்ஸுக்கு மாத்தி விட்டாங்க. அப்போ வந்து தலைவர் வந்து சரி தூங்கக்கூடாதுன்ற மோதுக்கு வந்துருவாரு. அப்போ வந்து ஃபுல்லா வந்து குத்து சாங்கு ஐட்டம் சாங்கு அந்த மாதிரி ஆயிடுவாரு. அது வந்து நைட் சாங்கு. அது வந்து நைட் டைம்ல தான் போடுவாரு. நைட் ரைட் சாங் அது. ஆக்சுவலி நம்ம பஸ் போறப்போ ஐ மீன் நம்ம இந்த ஏரியால வந்து பிரைவேட் பஸ் இல்ல. பட் ஐ மிஸ் பிரைவேட் பஸ். இங்கேயுமே வந்து நம்ம பிரைவேட் பஸ் மட்டும் இல்லை. இப்போ வந்து ஆனா சில சில கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸுமே வந்து செத்து அவங்களே வச்சிருப்பாங்க. என்னால பார்த்து கேட்காம வண்டி ஓட்ட முடியாதுடா. வீலு சுத்தாதுங்க. சரி நம்ம இந்த மோதுக்கு வரும். இந்த மோட்ல வந்து தலைவர் ஃபர்ஸ்ட் போற சாங் என்னவா இருக்கும்னா, சரி போவோமா எங்கெங்கும் சங்கீதம். இதுவும் சின்ன தம்பி தான். என்னடா அப்படிதான் எங்க லிரிக்ஸ் போடுற? அதுதான் பாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சதுதாங்க பாடுவேன். அதுல ஆமா. அதே வைஸ் என்ன நினைச்சு நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது சிக்கு 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 சிக்குன்னு போடுவாரு. அதுல இருக்க லிரிக்ஸ் யூ நோ வாட் இட் மீன். நிலவு பாட்டு நிலவு பாட்டு. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி. அதான் இப்போ மார்க்காண்டில வந்து ஃபேமஸ் ஆச்சு அந்த பாட்டு தானே? அதுக்கு முன்னாடில இருந்தே இது செம்ம பாட்டு தான்டா. கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. அப்புறம் இதை விட்டீங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சாங் இதெல்லாம் வந்து ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. உன் பேர சொல்லு ரோசாப்பூ. இதுல அதே தேவயானி வசனுக்கு வந்தீங்கன்னா நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை என்ன இருக்கு நான் தான் மயங்குறேன். அதுவும் பஸ் சாங் தான். காலம் உள்ள வரைக்கும் காலடியில் கிடப்பேன். யாரு கால்ல? அதுவும் வந்து அவ்வளவுதான் bro. அவன் புருஷன் கால்ல இருக்கான்டா. உனக்கு என்னடா வலிக்குது? சரி இதெல்லாம் விட்டீங்க. காதோரோ லோலாக்கு அத சொன்னுதடி. ப்ரோ தேடி படிக்காதடா. தேடி படிக்காதடா. காதோரம்லோ கதை சொல்லுதடி. ஏங்க உங்களுக்கு எல்லாம் பிரெயின்ல இருக்குங்க. தலைவன் எல்லாத்தையும் ரீகால் பண்ண. இதுவும் நல்ல சாங். மச்சான் எதுக்கு வச்சான் அப்படி அந்த சாங்கும் வந்து பஸ்ல அத்தனை வாட்டி ஓடும். எதுல கஞ்சத்தனை வச்சான்னு யாருக்கும் இது வரைக்கும் தெரியல. அப்ப இதெல்லாம் சொல்லுங்க. கருப்பால கையான என்ன இது புடிச்சேன். இல்ல இந்த பாட்டு சொன்னீங்களா? உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. ஒரு பூ எடுத்து ஒரு மாலை இட்டு சலக்கு சரிகு சேல சலக்கு சலக்கு விலகு விலகு வெக்கம் வந்தா விலகு உனக்கு குளிர்
மச்சம் போல ஒட்டிக்கோ. அனதான் அல்வா துண்டு இடுப்பு இடுப்பு அனதான் பத்திக்குச்சு நெருப்பு நெருப்பு. பேசாம இந்த பாட்காஸ்ட் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளேலிஸ்ட் மாட்டும்னு நினைக்கிறேன். வேணா ஆல் இன் ஒன் இன்னும் நம்மளே வந்து ஒரு பிளேலிஸ்ட் வேணா ரெடி பண்ணி பிளேலிஸ்ட் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருங்க எல்லாருக்கும் காமனா. நம்ம சுட்கிய போட்டுருங்க அதுக்கு ஓனரா. அவங்களுக்கு தான் நிறைய பாட்டு மண்டையில இருக்கும். ப்ரோ இந்த சாங் ப்ரோ பாடிட்டேனா என்னன்னு தெரியல. நீ கட்டல மடிப்பில்லன்னா கரைஞ்சு பொன்னேண்டி, உன் எலுமிச்சம் பழ நிறைய இடுப்புல நினைஞ்சு பொன்னேண்டி, அழகே சுகமா போடு. அது என்ன செய்தி சொல்லி அவனு என் தேடி வச்சு சரி சொன்ன மன்னவரா, எனக்கு வருதா, சொந்தம் சொல்ல குங்குமத்தை வச்ச என் மன்னவரே மன்னவர், அழகு மன்னவரே மன்னவரேதான். வாவ், நைஸ் கேட்ச். நெக்ஸ்ட் ஒன். இதை விட்டுட்டீங்களா? சுந்தரி கண்ணால் ஒரு சேரி இது அதுல இந்த யமுனை ஆற்றிலே கூட ஓடும் யமுனை. அது வந்து சம்டைம்ஸ். 96 வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. வந்து இல்ல கொஞ்சம் அந்த அவர் அந்த இவர் வந்து கொஞ்சம் அப் டு த டேட் டிரைவரா இருந்தா அந்த பாட்டெல்லாம் வரும். உன்னி குச்சி உடம்பு காரி. என்னங்க 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 ரிப்பீட் பண்ணுங்க. ஓசை கலகலகலன்னு அந்த சாங்கும் நிறைய வரும். ஆக்சுவலி நான் வரும்போதெல்லாம் என்னோட கவர்மெண்ட் பஸ் டிரைவர் வந்து ரொம்ப கொஞ்சம் வயசானவர். அவரு போடுற சாங் எல்லாம் இன்னும் ரொம்ப பழசா இருக்கும். அவரு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் எஃப்எம் ரேடியோ கொண்டு வந்தாரு. அப்ப வந்து எஃப்எம்ல வந்த சாங் வந்து இது என்னால மறக்க முடியாது. நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை, நான் காத்திருந்தேன். யார அந்த மாதிரி மனசுல வச்சுட்டு இது போட்டாரோ தெரியல. ரொம்ப வயசானவர் தான். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இந்த சாங் வந்து அப்ப ப்ளே ஆச்சு. அவரா வைக்கல, அந்த எஃப்எம்ல வந்து ப்ளே ஆச்சு. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கலகலா பாட்டு வருமே, வலை வலையோசை கலகல கலகலா. கலகலா பாட்டா? என்னடா இப்படி அசிங்கப்படுத்திட்ட? அது யாருன்னா எடுத்து விடுங்கடா. வலையோ கலகலகலவென கவிதைகள் படிப்பது துடிக்குது, என் தென்றல் காற்றும் வீசுது. நிலவிலை கனவிலே பாடவானி, இதயமே உருகுதே, அடியே நெடி சோதனை, தினம் வாலிபமே, அடி என்னடி சங்கதி சொல்லடி வாணி, கீரவாணி. அந்த பாட்டு கூட செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. இ- இந்த பாட்டு சங்கத்தில் பாடாத கவிதை வங்கத்தில் யார் தந்தது. ப்ரோ இதுடா, 20 கோடி நிலவுகள் கூடி நம்ம விஜய் பாட்டு. பெண்மையானதும் என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. அப்ப இந்த பாட்டுக்கும் நல்லா இருக்கும். பெண் பெண்ணே நீ யாரோ, இது கூட ரொம்ப நாளா ஓடிட்டு. ஐஃபில் டவரேவா? ஐஸ்கிரீம் நிலவே நீ யாரோ. கண்ணில் தோன்றி மறையும் காதல் நீயோ. அந்த வசீகரா படத்துல வர எல்லா சாங்குமே வரும். கொஞ்சம் டிரைவர் லேட்டஸ்டா இருந்தா, பூ போல தீ போல மண் போல மழை போல வந்தா, காற்றாக மூச்சாக நான் பாடும் பாட்டாக வந்தா, கனவுக்கு கற்பனை அல்ல. அந்த பாட்டும் வரும். அதே படத்துல வந்து இதுவும் சூப்பரா இருக்கும். ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று, ஒரு பார்வை பார்ப்பாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று, காதல் ஒரு எனக்கு வந்து இந்த பாட்டு பிடிக்கும்பா. ஏழுமலை லக்ஸு பாப்பா லக்ஸு பாப்பா லக்ஸு கொடுப்பா. டேய், இதை எந்த இதுலடா கேட்ட நீ சொல். இதெல்லாம் ஒரே ஒரு பஸ்ல கூட கேட்டது கிடையாது. என்னங்க, சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா தெரியுமாங்க? சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா.
இருக்கு, சின்ன வீடு பிடிக்குமா? இது ப்ரோ நம்ம தலைவர் ஃபீல் ஆயிட்டாருன்னா போடுவாரு. ஓ பிரியா பிரியா என் பிரியா பிரியா. ஆக்சுவலி அந்த மூவியே செம்மையா இருக்கும். கீதாஞ்சலி. அதுக்கப்புறம் இந்த நியூ இயர் வந்தா ஒரு பாட்டு வருமே, கமல் பாட்டு. அது வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வரும். ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்க போனாலும் இதே பாட்டு தான். அது அந்த பைக் டன் 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 அப்படின்னு வரும். இப்ப இருக்கிற கிளப்ல கூட அந்த பாட்டு தானே போடுறானுங்க. வேற பாட்டே கிடைக்கல போல. அடுத்த மோதுக்கு போங்க. சோக பாட்டுக்கு வாங்க. சோக பாட்டு நடுவில் எடுத்து விட்டாச்சு. பட் ஆனா ஃபுல் சோகம். வாங்க. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா? ஊமை விழிகள் நினைக்கிறேன். காதலே என் காதலே நீ என்ன செய்ய போகிறாய்? நானோ என்று தெரிந்தும் நீ. ப்ரோ இந்த பாட்டு மறந்துட்டோமே ப்ரோ. ஊரை விட்டு என்னையோ வேற இருந்து நிக்கிறேன், கூடு தந்த கிளி பெண்ணே உன்னாலதான் வாழறேன். ஐயோ மறந்துச்சு ஸ்டார்டிங். கூறப்பட்டு சேலதா வாங்க சொல்லி கேக்குறேன், கூடு விட்டு கூடு பாயும் காதலால கடவுள் கிட்ட வர கேட்டு உன்ன சுமக்கு. ஸ்டார்டிங் வர மாட்டேங்குது. உதிரவனுக்கு உனக்கே தான்னு எழுதி கொடுக்கவா? மையிட்ட பெண்ணே மருந்தா இருந்தே போவேன். மருகுதே மருகுதே பார்வை. பார்வையாலே உலகமே அந்த படம் வந்து செம்ம பாட்டு. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். லவ் ஃபெயிலியரே இல்லாத சாங் கேட்டு எழுதிருவாங்க. அப்புறம் நீ இந்த தூதுவரை என இறச்சி அந்த சாங் சொன்னீங்க. ஓ கேட்டிருக்கேன், செம்மையா இருக்கும். தூது வலையல நெஞ்சு கொண்டையில தான் முடிஞ்சு மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, எனக்கு சொல்ல நீ பதிலை. அது வந்து குடும்பத்துல கஷ்டம் வந்துச்சுன்னா ஆமா, குடும்பத்துல கஷ்டம், யாருன்னா ஏமாத்திட்டாங்க இல்ல ஏமாந்துட்டேன் அப்படின்னா வரும். ஒரு சில பேர் பஸ்ல போறப்போ இல்ல ஏமாத்திட்டு போறாங்க அப்படின்னா இப்பதான் கொஞ்சம் சிங்க் ஆகும். சார் இதுக்கு தானே நான் சொந்தத்தை நம்பாதீங்கன்னு சொல்றேன் அப்படின்னு வந்து. அதுலயே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தளபதி படத்துல ஒரு பாட்டு Friends வருமே வச்சு. ப்ரோ. தளபதி படத்துல ஒரு பாட்டு வரும். தோழா என்ன விட்டு தள்ளு ராக்கம்மா கையை தட்டுதா அது. விட்டு தள்ளு. ஸ்டார்டிங் அது ஸ்டார்டிங் பாட்டு. அரே அக்கம்மா கையை தட்டு கையை தட்டு. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா கூஜா. ஐயோ கூஜா, ஐயோ அசிங்கமா போதே. ஐயோ நேற்று இல்ல நாளை இல்லை. நேற்று இல்லை ஜின் ஜின் ஜக் எப்பவும் நான் ராஜா. ஜின் ஜின் ஜக் ஜின் 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 சாக், ஜக் ஜின் ஜின் சாக். ஒத்தையின்னை கொதியும். ஜின் ஜின் ஜக் ஜின் ஜின் ஜக் அப்பவும் நான் ராஜா. ஜின் ஜின் சாக், ஜின் ஜின் சாக். ஏய் அதுல இன்னொன்னு ஒரு பாரு. இரவும் பகலும் இரவும் இன்றி இரவும் பகலும் உண்டு வானம். அந்த படம்லாம் இப்ப பேசுறப்ப சிரிப்பா இருக்கு, பார்த்தா அழுதுருவேன்டா டேய் இப்பலாம். இந்த பாட்டுங்க, இந்த பாட்டு எப்படி விட்டீங்கன்னு தெரியலையே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தானமே. கலாச்சித்தாராமா ஆமா, ஒத்தி. நீங்க லைஃப்னு சொன்னீங்களா? இருங்க, லைஃப்ல வந்து இன்னொரு பாட்டு ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வந்து தலைவர் சாங்ஸ் எல்லாமே லைஃப் பத்தி தான் இருக்கும். இந்த வந்து எட்டா மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ, ரா ஓகே ரா ரா ராமையா, அதுக்குள்ள தான் அந்த எட்டா மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்க வரும். எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, அத ரா 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 ராமையா. நல்ல பாட்டு, இதெல்லாம் கேளுங்க. அது வந்து அவர் எட்டுக்குள்ள என்னென்னலாம் சாதிக்கணும்னு சொல்லுவாரு. அப்புறம் இந்த ரஜினி படம் பாட்டுலாம் பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் சாங். அந்த படையப்பா பாட்டு அதெல்லாம் வந்து செம மோட்டிவேஷன் சாங். அது பேர் என்ன? வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை விட்டு லட்சியம் வெட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. அந்த பாட்டுலாம் விட்டு சில்லறையெல்லாம் விட்டு செதற எடுத்தேன். இதை விட்டீங்களே, ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி.
இதை நினைத்தவன் ஏமாளி, அதை வென்று பிடித்தவன் அறிவாளி. பூமியில் உள்ள தொடரி எதற்கு பொன்னோ பொருளோ ஆயிரம். தன் 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 தன். இப்போவும் என்னோட இது ஒன்று இருக்குங்க. இப்போ அதெல்லாம் வந்து ஜிம் ஜிம் ஷங். காசி படம் பார்த்திருக்கீங்களா? காசி புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே. அந்த படத்துல வந்த எல்லா சங்கமும் ரயில் வண்டியிலே மெயில் வண்டியிலே பறந்து வராண்டா பாஞ்சு வராண்டா அப்படிதான் இருக்கு இந்த பாட்டு. அது செம்ம. அந்த படத்துல இருக்க எல்லா சாங்குமே இந்த பாட்டு கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அத்தோரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில். அந்த பாட்டு கேட்டிருக்க? ஆனா எனக்கு தலைவர் சாங்குன்னு ஒண்ணு இந்த பாட்டு வந்துட்டேன். தலைவரும் இதுவும் இவங்க என்னது பிரபுவும் நடிச்ச படத்துல தென்மதுரை வைகை நதி இளம் பாடும் தமிழ் பாட்டு பாட்டு பூவென்பது ஒரு மாலை நிலா. தீராதது நம் காதல் நீலா. இந்த வானம் போல வானம் பாதி இப்படிதான் வரும். கொஞ்சம் போது நண்பர்களே லிரிக்ஸ் வந்து மாத்தி பாடினா எங்களுக்கு என்ன வருமோ அதுதான் நாங்க பண்ணுவோம். காப்பி ரைட்டுக்காகவும் பண்ணுவோம், இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க பாடுவோம். அதுக்காக வந்து கோட்டை சோபப்படாதீர்கள் நண்பர்களே. கண்டினியூ பண்ணுங்க. ப்ரோ இது ப்ரோ ராஜராஜ சோழன் நான், நினைவாகும் காதல் தேசம் நீதான். இது வந்து அதுலயே வந்து நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிறாது உறவு. அந்த பாட்டும் நல்லா இருக்கும். மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஆராரோ பாடினாலும் ம், ஆராரோ ஆகாதம்மா. ம். சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா. என்னோட தாய் தந்த பாட்டு தானம்மா. அதுக்கப்புறம் இந்த சங்கமம் படத்துல வந்து ரகுமான் பெரிய பாடல் மார்கனி திங்க நன்னவா. ப்ரோ அதை விட இது வரும் ப்ரோ. ஆமாம். அந்த படத்துல அவனோட அவனோட சைடு ஆஃப் சாங்ஸ் நல்லா இருக்கும். வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்தேன் புறாவே நில்லுன்னு ஆளான கண்டா ஆடலுக்கு தகப்பா அவனுக்கு முங்க என்ன ஆடாம எம்எஸ்சி வாய்ஸ். பிளேலிஸ்ட் ரெடி பண்றோம், கேக்குறோம், வைப் பண்றோம். அடி யாரது அங்கே என் காதல் தேவதையா பறி போனது நெஞ்சே இது வாலிப சோதனையா பனி ரோஜா கூட்டம் தான் ஒரு சேலை கட்டியதா. எனக்கு வேற லிரிக்ஸ் நிறைய மறந்து போச்சு. நாங்கெல்லாம் லிரிக்ஸே தெரியாம பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ரோ நம்ம தலைவர் சாங்ல இதை விட்டீங்க பாரு. பட்டு கொட்ட அம்மாலே டிஷ்கு 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 உள்ளுக்குள்ள இன்னும் முன்னால சிரிக்கி பின்னால மதக்கி முன்னாடி பழம் படிச்சா பட பட பட்டு கொட்ட அம்மாலே. தேன் குடிக்க வெக்கம் வந்தல்லோ வந்தல்லோ தேவதைக்கு வெக்கம் வந்தல்லோ வந்தல்லோ. முத்து வந்து முத்தம் கொடுத்தல்லோ பூவுக்குள். உதித் நாராயணன் வாய்ஸ் மாசு. இல்ல அந்த ஸ்டார்டிங்ல அந்த குழந்தை நம்ம இவரு மகேந்திரன் நான் ஆட்டோக்காரன் பாட்டு போட்டு பஸ்ல உட்காந்து பஸ் ஓட்டிக்கிட்டு இருப்பான். வந்திருக்கும் ரீசெண்டா ஆயுத பூஜை வேற போச்சா, அப்படியே எல்லாம் ஆட்டோக்காரன், எல்லாம் ஆட்டோக்காரனுக்கு எல்லாம் இதா வந்திருக்கும். நான் ஆட்டோக்காரன் அப்படின்னு. ஆயுத பூஜை ஆனாலே இந்த பாட்டு கண்டிப்பா வரும். படையப்பால ஒரு பாட்டு வருமே, ஓ கிக்கு ஏறுதே அது பாட்டாங்க. ஓ பதையப்பா தான். என்னதே. ஆண்காரன் ஒரு பாட்டு இருக்கு அண்ணாமலைன அந்தேந்தா ஆள்காரன் அடடா. ஆக்சுவலி தலைவரோட எல்லா இன்ட்ரோ சாங்குமே வந்து பஸ்ல ஓடிட்டு தான் இருக்கும். தலைவர்னா சும்மாவா?
நான் பொல்லாதவன் ம். பொதுவாக எம்மனுக்கு தங்கம் புது பொட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மைய சொல்வேன் நல்லத செய்வேன் தனதான் தனதான் தனன. வெற்றி மேல் வெற்றி வரும். பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் ஆனந்தம் காணுவோம் ஆடுவோம் என்னாலுமே என்னாலுமே. ம். அதான்டா இதான்டா அருணாச்சலம் நான் தான்டா ஜுனுக்கு ஆனந்தம் சக்குன் ஜுனுக்கு சக்குன் ஜுனுக்கு சக்குன். அண்ணன் தமிழ்நாட்டுலனா அனைவருக்கும் சொந்தம்தான். ஆ, ஆயா மாயா எல்லாம் மாயா மாயா ஜாயா ஜாயா எல்லாம் ஜாயா எல்லாம் ஜாலி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. நான் கண்ணை மூட மாட்டேன் அடி செல்லம்மா ஆ, அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் வாசம் நீ பேச்சு சரி உதித் நாராயணன் ஒண்ணு இந்த பாட்டு விட்டீங்க. காதல் பிசாசு காதல் பிசாசு ஏதோ க- ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை பரவாயில்லை. ஸ்ரேயா கோஷல் அவரோட லிரிக்ஸும் அப்படிதான் இருக்கும் அந்த 7G ரெயின்போ காலனில ஒரு பாட்டு பாடியிருப்பாளே நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கிய அருகில் வருவேன் அதுல வந்து அவளோட வெர்ஷன்ல வந்து தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இப்போ லாங்குவேஜ் தான் but கேட்கும்போது அப்படி தெரியும் நல்லாவே தெரியும் தமிழ் தெரியாதவங்க ஒருத்தவங்க பாடுறாங்கன்ற மாதிரி நல்லா தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கொடுத்துருப்பாங்க தெரியவே தெரியாது இல்லைங்க இப்போதான் சந்திரமுகிலையும் ஒரு பாட்டு இருக்கும் தலைவர் தேவுதா தேவுதா ஏழுமலை ஏழுமலை தேவு. தேவடா. ஏய், அது அந்த இந்த நோக்கியா போன்னு சொல்ற மாதிரி அந்த பார்பி போன் வரும் ஆமா 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 பார்பி அது ஃபோன். ஒண்ணு நமக்குனாலே அப்படி வரும் தேவுடா 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 அது ஏங்க அந்த பாட்டுலயே அதானே வரும் ரிப்பீட். தேவுடா 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 அவ்வளவுதான் அந்த பாட்டே அவ்வளவுதான் அதுலயே வந்து இன்னொன்னு ரெண்டாம் இருக்குன்னா இன்னொரு பாட்டு வரும்டா காதல் யானை வரும் ரெமோ படத்துல ஒரு பாட்டு வரும் இது வந்து கண்ணும் கண்ணும் நோக்கியா கண்ணும் கண்ணும் நோக்கியா கண்ணும் கண்ணும் நோக்கியா. ஆமா. அது மட்டும்தான் அந்த 3 வார்த்தை மட்டும்தான் திரும்பி திரும்பி பேசுவான் திருப்பி பேசுவான் அப்புறம் வேற என்ன பாட்டு அதெல்லாம் நான் வரும்? சண்டை போட்டு 20 ரூபாய் கொடுத்து வாங்கினதை நினைச்சா எனக்கே வந்து இல்ல அது வேற என்ன பாட்டு வரும்? கேவலமா இருந்தது. இது ஒண்ணு தேவுடா தேவுடா. மொத்தம் 6 பாட்டு இருக்குமே. 6 பாட்டோ 9 பாட்டோ இருக்குமே. ப்ரோ 9 பட்டன்லயும் வரும் ப்ரோ ஹிந்தி பாட்டுப்பா ஷாருக் கான். ப்ரோ 9 பாட்டுலயும் வந்து ரெண்டுத்துல மியூசிக்கும் என்னமோ வந்துரும் கிரிங் கிரிங்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மியூசிக் ஆனா இந்த தேவுடா தேவுடா தான் வெயிட். அப்படி போடு ப்ரோ போடு 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 அப்படி போடு 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 திருப்பி அப்படி போடு. நெக்ஸ்ட் சரி பேசிக்கிட்டு இந்த பாட்டு கண்டோம். ராதை மனதின் என்ன ரகசியமோ. ஆமா. ஆனுவல் டேல எல்லாரும் 2 குச்சி எடுத்துக்கிட்டு நல்லா மேக்கப் பண்ணி விட்டுட்டு வந்துருவாங்க எல்லா இந்த குச்சின்னோடனே இந்த பாட்டு ஞாபகம் வருது. குஜராத் குமரிகளாட காதலன் காதலியை தேட ஜின் ஜினக்கு ஜின் ஜினக்கு ஜின் ஜினக்கு ஜின் ஜினக்கு. பிஜிஎம் மட்டும் போடாத ப்ரோ இப்படிதான் வரும். வலிக்குது இது இது அந்த கவுண்டமணி அந்த டபுள் விக் எல்லாம் போட்டிருப்பானே அந்த படம் தானே இது. ஆமா காதலர் தினம் அந்த படமா அந்த படத்துல எல்லா பாட்டுமே செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் டே உடனே அந்த ஐஸ்வர்யா லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுவாளே என்ன படம் அது நன்னாரே 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 நன்னாரே. நான் 2 ஸ்கூல் மாறினேன் 2 ஸ்கூல்லயும் இந்த டான்ஸ் ஆடிருக்கேன் அதுவும் அந்த கத்திரிக்கோல் ஸ்டெப் ஒண்ணு வருங்க. அந்த கத்திரிக்கோலை தான் எல்லாரும் போட்டுன்னு இருப்பாங்க. ஐயோ ஒரு பொண்ணு உக்காந்து இருக்கும் ஒரு பொண்ணு மேல இருக்கும் இந்த பக்கம் ஒரு கிளாப் அந்த பக்கம் ஒரு கிளாப். சரி வாங்க பேக் டு டவுன் பஸ் சாங். இது வேணா கொஞ்சமா நான் வந்து கொஞ்சம் ஆத்தங்கர மரமே அது நுரங்கும் கிணியே மர கிளியடா டேய் அநியாயத்துக்கு மாத்து போடுறான்டா அவன்.
இந்த பாட்டு காக்கி சட்டை போட்ட மச்சான் அந்த பாட்டு இல்லாம வரும். இன்னொன்னு ஏதோ ஒண்ணு பார்த்தனே, என்னவென்று சொல்வதம்மா இது பாடியாச்சு. வஞ்சியவன் பேரனகை பாத்தீங்களாப்பா? இத விட்டியே ப்ரோ, நம்ம டிரைவர் எப்படி வந்து ஆன்சர் கேட்பாரு, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே நினைச்சடா முதல் நான் என்று என்று உயிர் இந்த பொய்யின் உயிர் வாழ்வே. இது ஒரிஜினல் வெர்ஷனோட வடிவேல் வெர்ஷன் தான் பண்ணு. இயற்கைன்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். வருகிறேன். அதெல்லாம் வந்து என் தங்கச்சிக்கு அந்த படம் பிடிக்கவே பிடிக்காது. சரி, இந்த பாட்டு லைக் குடும்பங்கன் கொண்டாடும் பாட்டுல விட்டீங்க. இந்த கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் போனானுங்க. கார்த்திகை சாங். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை நாளெல்லாம். இந்த பாட்டு சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. புரியாத ஆனந்தம் டடடடடடட. புதிதாக ஆரம்பம், டடடடடடட. புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், கூத்தாடும் தேன் மொட்டு நானா நானா. சரி, அப்படியே இந்த சாங் வேணாம். நினைவோ ஒரு ஒரு பறவை. பறவை. ஐயோ, பாட்டு கேட்டாலே எனக்கு டைரக்டா ஒரு லைனுக்கு போகும். என் புத்தியே அப்படி. விரிக்கும் அதன் சிறகை. I know what is it like. பன்னீர் துளி வழிகின்றதே, அது என்ன தேன். அது கூட பிரச்சனை கிடையாது. ஹியர் கம்ஸ் த பாயிண்ட். அது வல்ல பருகாத தேன். ஓகே ப்ரோ, ப்ளீஸ் கட் திஸ் செக்ஷன். ஐயோ ரொம்ப வக்கரா போதுடா. இத வந்து நாங்க அடுத்த செஷன்ல பண்ணுவோம். அது அடுத்த செஷன் 18+ சாங்ஸ் அடுத்த செஷன். டவுன் பஸ் பாடல்கள் தான் இப்போ. அத நீக்கிருங்க. அது வந்து எடிட்டிங்ல அது இருக்குதான். அடுத்த செஷனுக்கு வந்து நீடு இதுதான். சரி, இதுதான் இந்த பாட்டு ஊத்திங்க பாரு. புது ரூட்டுல தான் அந்த பாட்டு தெரியுமா? நல்லா இருக்குங்க. அது எனக்கு தெரியல. ஒரு கூட்டுல உள்ள குயிலுக்கு ஒரு 100. சாரிப்பா. சரி, நமக்கு இந்த இன்னொரு சாங் வரப்போம். என்ன சத்தம் இந்த நேரம் குயிலின் ஒலியா, ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை பெண்ணும், ராஜசுகம் தேடி வரும் தூதுவிடும் கண்ணோ. கண்ணுக்கு 100 நிலவா, இது ஒரு கனவா, குத்தை எழுதிய உறவா, நானும் வரவில்லை தொடவில்லை, ஏனோ அது இன்னும் வரவில்லை, ஐயர் வந்து சொல்லும் வேளையில் தான் வார்த்தை வருமா. இந்த படம் பார்த்திருக்கீங்களா? அந்த காலத்திலே வந்து லைக் நம்ம நிறைய வந்து சில கோட்பாடுகளை உடைச்சிட்டு இதுவும் நார்மலைஸ் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல. இந்த விடோரி மேரேஜ், கேஸ்ட் விஷயம், இந்த கேஸ்ட் பீப்புள் தான் வந்து சிலது கத்துக்கணும், ஐ மீன் அந்த மந்திரங்கள் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா கோட்பாடையுமே உடைச்சிட்டு வர மாதிரி மூவி. இதெல்லாம் நல்லா இருக்கும். எவ்ரிபடி வாட்ச். என்ன படம் அது சொல்லுங்க. மறந்து போச்சு. கண்ணுக்குள் 100 நிலவான்னு நானே இப்பதான் கூகுள் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படம் பேரு வந்து வேதம் புதிது. நம்ம நாகார்ஜுனோட வைஃப் இருக்காங்கல்ல, கேரக்டர்லாம் ஞாபகம் இருக்கு, படம் பேர் தான் மறந்துச்சு. வேதம் புதிது படம் பேரு. ஓகே. அதாவது ஒரு ஃபேமஸ் டயலாக் கூட இருக்கும். அது ஜாதி இல்லன்னு சொல்றீங்களே, தேவருன்றது நீங்க என்னது உங்க பேரா இல்ல நீங்க படிச்சு வாங்கின பட்டமான்ற மாதிரி ஒரு டயலாக் வரும். ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த படம் தான்.
நைஸ். நைஸ் இன்ஃபோ ஃப்ரான். தேங்க் யூ. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு படங்கள் அந்த காலத்துல எடுத்து நம்மள சிந்திக்க வச்ச படம்னு சொல்லிட்டு எடுத்தாலே ஒரு சீரிஸே பேசலாம். அவ்ளோ அழகா வந்து பேசியிருப்பாங்க சில மூவிஸ்லலாம். நாங்கெல்லாம் அந்த படம் பார்த்துருக்கணுமே. கேடிவி இருக்க பயமேன். வாவ் நைஸ். யா கேடிவி தான். சரி. கேடிவி, ஜெயா டிவி, கலைஞர் டிவி. இப்பலாம் அப்புறம் அதுதான். சன் லைஃப்னு ஒரு சேனல் வந்துச்சு. அடுத்த பாடல். நீ பாதி நான் பாதி கண்ணு, எனக்கு நீ இன்றி தூங்காதே கண்ணு. நல்ல பாட்டு தான். ஆக்சுவலி ஒரு பழைய காலத்து பாட்டு மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ரீசன்ட் டைரக்டர்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. அதுவும் நான் ரீசெண்டா வந்து பஸ்ல போகும்போது கேட்டிருக்கேன். சின்னஞ்சிறு சிக மனசுக்குள் சின்ன சின்னங்க சின்ன தூரல் போட. அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? சரி, நீங்க குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் ஒரு படம் இருக்கு. குங்குமப்பூவே ஏய் கொஞ்சம் புறாவே குங்குமப்பூவே. அது இல்ல ப்ரோ. அந்த படத்துல நல்லா இருக்கும் அந்த பாட்டு. சின்ன தூரல் போட 19 சாக நினைப்புக்குள் பொசு பொசுன்னு பட்டு பூக்கள் பூக்க பொதுவாக. அந்த பாட்டு அந்த படத்துல எல்லா சாங்குமே சூப்பரா இருக்கும். பூங்குயில் பார்த்து புதிச்சிருக்கா அந்த பாட்டு தெரியுமா? தெரியும். அதான் நம்ம ஆளுங்க வந்து எடிட் பண்ணானுங்க. தேங்க் மீமர்ஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடிட் பண்ணாங்க. பூங்குயில் பார்த்து புதிச்சிருக்கா அவனே உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு. என்ன பீப் சவுண்ட் கேட்காம வருது? அதனாலதான் பீப் வாய்ஸ் கொண்டே போத்து. ப்ரோ இந்த காதல் படத்து பாட்டெல்லாம் ஓடும் ப்ரோ. நம்ம காதல் பரத் இருக்காப்லயே. உன்னை நான் பிரிந்தால் உனக்கு முன் இறப்பேன் கண்மணியே. அதுலயே வந்து அவங்க பஸ்ல தான் போயிட்டு இருப்பாங்க. பூங்காற்று திரும்புமா ஏன் போட்டு விரும்புமா. ரேண்டமா இந்த ஒரு சாங் வந்து என் மைண்டுக்குள்ள வருது. அனுபவம் புதுமை அவனிடம் அதனாலில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே. வேணாம் ப்ரோ, இது வேணாம். இந்த பாட்டு இது வந்து இந்த செக்ஷன் வச்சுங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கன் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து எங்கேயோ போகுதடி. அதுதான் மாத்தி அதுதான் மாத்தி பாருவேன். நேத்து வர சேர்த்து வச்ச காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சின். டேய் பாடிட்டேன்டா இந்த பாட் முதல்ல. இது வந்து மேல் வெர்ஷன். எம்எஸ் பாஸ்கர் வெர்ஷன் இல்ல, பிராலி வசன். டாஸ் தி லவபிள் ராஸ்கல்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? ஆமா. அதுல வர சாங்ஸ் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? சாமி கிட்ட சொல்லிப்புட்டேன் உன்னை நெஞ்சில் வச்சுக்கிட்டேன் அப்படி வரும் சாங். அதுவும் நல்லா இருக்கும். சக்கப்போடு போட்டா சவுக்கு கண்ணால சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால தங்கத்தான் முடியல ஐயோ என்னால. அப்புறம் இதுங்க, நீதானே எந்தன் பொன் வசந்தம். ஓ நீ அத பாடி வந்தியா? ஒஸ்தி பொண்ணா அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? அப்படி போயிட்டேனா? இல்ல, நான் வந்து நீதானே எந்தன் பொன் வசந்தம் அந்த பாட்டு பண்ணேன். இது வந்து இந்த மாடர்ன் வெர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த NEP நீதானே என் பொண்ணு வசந்தம் அந்த ஆல்பம் இளையராஜா சூப்பரா இருக்கும். லேட்டஸ்டா வந்ததில்ல, லேட்டஸ்ட் இல்ல, அது 10 வருஷம் படம். ஆனா அந்த படத்துல நல்லா இருக்கும். 2013 நினைக்கிறேன் அந்த படம். 13 16. இந்த பாட்டுங்க அந்த வந்து ஞாபகம் இருந்துச்சு. குயின் பார்த்து
ஓ வந்ததென்ன ஈரம். அதுவுமே வந்து அமேசிங்கான மூவி. அதை கேட்டு காவதி சிந்தா சாரிங்க நான் ஒரு சிந்து காவதி சிந்து ஆகும் அட புரியும் பாவி, அதுதான் இவ்வளவு நேரம் பாத்துட்டீங்களா? ஒரு நிமிஷம். ஆமாங்க ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை, தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை. அதுல செம்மையா இருக்கும் அந்த பாட்டே. ஆமாங்க இல்லாத உறவுக்கு என்ன பேரோ, ம். நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ. நல்ல பாட்டு அது ஆக்சுவலி. இந்த பாட்டை விட்டீங்களடா. கண்ணாலனே எனது கண்ணில் நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்துக் கொண்டேன் இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் நிறம் மாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லை, வலி தீர வழி என்ன. கண்ணாலனே அந்த பாட்டு அப்புறம் இதுங்க புத்தம் புது காலை பொன்னிறவேனை வானிலே தினந்தோறும் தோன்றும் சுபரம் சுகராகம் கேட்கும் என்னாலும் என்னாலும் ஆனந்தம் அது வந்து அப்பயுமே வந்து ஹிட் பாட்டு தான். அதுக்கப்புறம் இந்த மேகமா வாட் இஸ் தட் அந்த படம், அதுக்கப்புறம் இவங்க நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து இன்னும் ஹிட் ஆயிடுச்சு. இந்த பாட்டு சொல்லிட்டீங்களா? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. ஏன்டா இப்படி பாத்துறாரு ஏன்டா? என்னடா பண்ணுச்சு அந்த பாட்டு ஒண்ணு. அப்படிதான் வருது என் மண்டைக்கு. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ இதத்தனடா நானும் பாடினேன். மனசுல. எப்படி தெரியுமா பாடினேன்? தென்றல் வந்து தீண்டும் போது அப்படின்னு ஏதோ படிச்சிட்டு இருந்தேன். உன்ன நினைச்சு பார்த்து பதிச்ச தங்கமே தங்கமே ஞான தங்கமே. தங்கமே ப்ரோ இத மறந்துட்டீங்களே. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. கவிதை கவிதை. பொன்மணி உன் வீட்டின் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஆஹா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. என்ன காயம் ஆனாலும் மனசு ஆறிடும். இந்த பாட்டு வருமே. திருப்பி சொல்லு பாப்போம். அபிராமி அபிராமி. அந்த அவன் பேசுறதுமே எனக்கு அந்த பாட்டுல பிடிக்கும் ப்ரோ. அதுல நல்லா இருக்கும் பாரு அந்த அதான் அவனோட ஒர்க்கு. வேணாம் போன் பண்ணி உன் வீட்டுல சௌக்கியமா நான் இங்க சௌக்கியம். அவ அழகா பாடுவா அத. பொன்மணி அந்த கம்பைலேஷனே பர்ஃபெக்ட்டா இருக்கும். சரிங்க இது வந்து அழகா இருக்கும். இது வந்து தலைவர் வந்து இப்ப கல்யாணம் ஆயிட்டாரு. டிரைவர் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப பாத்து போறேங்க புதுமா பின்னைக்கு ரப்பப்பரே புது யோகமடா ரப்பப்பரே. நம்ம மகன்தான் பப்பப்பரே வந்த நேரம் அடியில செய்தி சொல்லி ஆவணையில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான் இது பாடணுங்க. எனக்கு செய்தி சொன்ன மன்னவர். பாடிட்டோமா? ஆமா மன்னவரு தான் அப்படின்னு பாடணும். காதன் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் தேன் பூஞ்சோலை பூஞ்சோலை நம் ராஜ்யம் இந்த ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம். வாழ்வே மோயம். இது வந்து ஏன்டா அதுக்குள்ள ஏன் நான் ஒண்ணு ஏன்டா ஒரு வாழ்வே மயமா போறாரு. பாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள். அந்த பாட்டெல்லாம் விட்டுட்டு நேரா வாழ்க்கைய வெறுக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டு
அதுக்கப்புறம் ஃபேமிலி மேன் ஆயிட்டாருன்னா, பச்சை கிளிகள் தோலோடு பாட்டுக்குயிலோ மணியோடு ஊரோரும் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு தண்ணீர் சொந்தம் இந்தியன் தாத்தா திருப்பி வராரு. ட்ரெய்லர் பாத்தீங்களா? இந்தியன் 2 ட்ரெய்லரு. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏதோ சொல்றாங்க. லோ பட்ஜெட் இந்தியன் தாத்தா மாதிரி ஃபீல் ஆகுது. மேக்கப் அதே படத்தை திருப்பி எடுத்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த படத்துக்கு நிறைய செலவு பண்ணிருக்காங்க. ஆனா அது எக்ஸ்பென்சிவாவே தெரியல. ரைட்டு. சரி, அதான் அந்த மாலு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப வீட்டுக்கு போனவனே தலைவர் பாரு. தெரியலையே. அந்த மாதிரி பண்ணுங்க. வேற எபிசோட் ப்ரோ. இல்ல இன்னைங்க பாத்து இந்த பாட்டு கேளுங்க. இந்த பாட்டு கேளுங்க. ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இதன் பாடுவாருன்னு. டேய், ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது வரும்போதெல்லாம் வந்து டவுன் பஸ்ஸோட எண்ணிக்கையே குறைஞ்சு போச்சுப்பா. சரி, அப்ப இது பண்ணலாங்க. நீனே தெரிவது தேவதையா உனக்கென பிறந்தேனே, அதுவும் வரும். கொத்தோடு குணநாத ஆத ஆத. எனக்கு இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் என் மூளை வந்து டைரக்டாவே இருக்காது. எல்லாம் இந்த விஜய் பண்ண வேலை. கடவுளே. ஆக்சுவலி விஜய் அந்த மாதிரி சாக்லேட் பாய் மூவிஸ் எல்லாம் எடுக்கிறதே இல்லல்ல இப்பெல்லாம். என்னங்க விஜய்ன்னு சொல்றீங்க, விஜய் அண்ணான்னு சொல்றீங்க. வன்மத்தை கேட்காதீங்கடா. அது என்ன விஜய் அப்படின்னு விஜய் அண்ணான்னு சொல்லுங்க. நீங்கடா நான் சின்ன வயசுல எப்படி ரசிச்சேனோ அப்படிதான் இப்ப சொல்ல முடியும். உங்க நீங்க அண்ணா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரியா நான் வாழ முடியும். கோயம்புத்தூர் மாப்பிள்ள நல்லா இருக்கும். விண்டேஜ் விஜயும் சூப்பரா இருக்கும், விண்டேஜ் அஜித்துமே சூப்பரா இருக்கும். ஆமா, விண்டேஜ் அஜித்லாம் இந்த படம் நல்லா இருக்கும். அது பேர் என்ன? ஐயோ, ஷாலினியோட என்னென்ன படம் நடிச்சாங்க சொல்லுங்கடா. அஜித் வந்து கேமியோ ரோல் மாதிரி ஒரு படத்துல பண்ணிருப்பான். அந்த பார்த்திபனுக்கு வந்து கண்ணு கொடுத்துருப்பான். அந்த அதாங்க பூங்குயின் பாட்டு பிடிச்சிருக்கா. அந்த நல்ல வேற இது சாரிங்க. பார்த்திபன் வந்து கண்ணு கொடுத்துட்டு அவன் ஆக்சிடென்ட்ல செத்துருவான். அஜித் அவனோட கண்ணை கொண்டு வந்து தேவயானி இவனுக்கு பார்த்திபனுக்கு வைப்பாங்க. அந்த படத்துல எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு அழகா இருப்பான். அம்மா அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சா கூட போதுமா அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். தலைவன் எல்லாம் இவனுக்காக பண்றேன்னு நினைச்சிட்டு இருப்பான். பார்த்தா அவனோட கண்ணுக்காக, அவனோட ஆளோட கண்ணு இருக்கிறதுக்காக அவனுக்கு பண்ணுவா எல்லாத்தையும். ஆக்சுவலி சில்க் ஸ்மிதா பாட்டே வந்து ஒரு செக்ஷனா, ஐ மீன் இதுல இந்த பஸ் செக்ஷன்ல வரும் ஃபுல்லாமே. நம்ம சில்க் ஸ்மிதா பாட்டை வந்து அடுத்த செஷன்ல வச்சுக்கலாம். 18+ அப்படின்னு 18+ பாடல்கள் டீகோட் செய்யப்படும். ஆண்டி மாசம் கத்தடிக்க பாதி கொஞ்சம் சேர்த்து நிக்க இல்ல நீ போற பார்த்தா எனக்கு வேற கேட்டுச்சு. அடக்காஞ்ச மாடு சரி வாங்க பாத்துக்கு வாங்க. சல்லோ சுண்ட கஞ்சி சோறுடா சுருட்டி கருவாடுடா அதுவுமே வரும் ப்ரோ. ஆத்தம்மா குச்சி ராக்கமாவாமா. குச்சி குச்சி ராக்கமாவுமே வரும். சரிங்க. ஆட்டமா தேரோட்டமா. இன்னொன்னு வத்தி குச்சி பத்தி கதுடா யாரு வந்து ஒரு வரையில இந்த பாட்டு வரும். ஆமா, இப்ப எல்லாம் என்ன போடுறாங்க? ஃபர்ஸ்ட் டவுன் பஸ்ல இதெல்லாம் போடுறாங்களா? இப்பலாம் இப்பயும் இதே பாட்டு தான் போடுறாங்க. இதேதான் போயிட்டு இருக்கு. இப்போ மோஸ்ட்லி புது கவிதை வாங்கி வந்தேன், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. சாமி கருப்பு தான், சாமி கருப்பு தான். கையால என்ன பிடிச்சா பிடிப்ப சின்ன ராசாவே சாரி ப்ரோ.
ம். அது வேற செக்ஷன் பாட்டு. இது ஓகே. அந்த மீனாட்சி தானே? மீனாட்சி மீனாட்சி. ஏய் என்னங்க அதில் என்னாச்சு? பொட்ட புள்ள பாழாச்சு 30 வருஷம் வீணாச்சு மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. இதுவுமே ஒரு காமெடியில வரும் தானே? இந்த பாட்டு ரேரா வரும். பட் ஆனா வடிவேல் பாட்டு. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடித்த கிளியே நீயா உன்ன இந்த வெற்றிய தெரியா இல்ல ஓதி பார்க்க போறியா என்ன முத ராத்திரியில் மூச்செடுக்க வந்தர ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா குறும்புகள் தொடருது அரும்புகள் வளருது ஓ மைனா மைனா தளிருது மலருது மாமா. இது இது ஒரு ஒரு தொடர்கதை தொடர்கதை தானா தானா? இருமனம் இணைந்த இரு கிளி தழுவது. ஓ மைனா ஓ மைனா. ம். சரி இந்த பாட்டுக்கணும். தேவா சாங் வந்து அந்தானு அந்தானு அண்ணா நகரு அந்தானு ஐநாவர கோபானு ஐசிஎஃப்ல எதுக்குற அந்த தந்தானு. அது சரியா எனக்கு வரலைங்க. மெட்டு எனக்கு தெரியலைங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். ஃபேன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச சாங்ஸ்லாம் சொல்லி இதை வந்து நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டாக ரெடி பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து நம்மளோட பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்மளோட பேஜ் லிங்க்கு, அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இது முதலே சொல்லணும்னு நினச்சேன். நம்ம பாட்காஸ்ட் கேட்குறவங்களாம் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணி இன்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. எங்களை ஏதாவது கேள்வி கேட்கணும், இல்லை எங்களுக்கு ஏதாவது சஜஷன் பண்ணணும், இதை பேசுங்க இதை பற்றி பேசுங்கன்னு சஜஷன் பண்ணுறதுனால கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை வந்து ஸ்பாட்டிஃபைல நாங்கள் பின் பண்ணுவோம். ஸோ உங்கள் கமெண்ட் வந்து எங்கள் ஸ்பாட்டிஃபை இதுவில் போய் பார்த்தாலே உங்களுக்கு சஜஷன்லாம் வந்து பப்ளிக்காக எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களோட சஜஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் கேட்டு அந்த ஃபீட்பேக் எடுத்து அதை கரெக்டாக நாங்கள் வந்து பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுவோம். எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த எபிசோட் முழுக்க வந்து ஒரு பாட்டாக எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்து நாங்கள் திடீர்னு வந்து ஒரு டவுன் பஸ் பாடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வைபுக்குள்ளே பாட்டு மாதிரி பாடுறதுக்காக இந்த எபிசோட் இருக்கணும். இது ஏன் பண்ணோன்னா வந்து நாங்கள் ஒரு முறை இந்த மாதிரி வெளியே போன போது வந்து திடீர்னு ஒரு நாள் உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு பாட்டை பாடணும். பாட்டை கேட்கறது கூட ஈஸி, பாடினா வந்து அந்த ஒரு வைப் வரும்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பாட்காஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா இருந்தால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொன்னால் தான் தெரியும். நல்லா இருக்குப்பா, இது மாதிரி அடுத்து நிறையா பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணுவோம். நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா எங்களுக்கு எந்த ஃபீட்பேக்கும் தெரியாது. சரி இதோட இதை கை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். பட் ஆனால் அடுத்த செஷன் வந்து ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்குது. லைக் வந்து இந்த மாதிரி சாங்ஸ் அபிஷ்டூன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்காங்க, அவர் பண்ண மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்னல் வெர்ஷனாக மாசுபா. அவர் வந்து சின்னதாக ஒரு 2-3 எபிசோட்ஸ் பண்ணார். நாங்கள் வந்து அதை எக்ஸ்டர்னல் வெர்ஷனான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 18+ சாங்ஸ் வந்து முழுசாக எடுத்து டீகோட் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒர்க் பண்ணுவோம், வந்தால் பார்ப்போம். இல்லைனா வந்து மீண்டும் இன்னொரு நல்ல எபிசோடில் இன்ஃபர்மேஷன் எபிசோட் இருந்தனால கொஞ்சம் ஃபன் எபிசோடாக ஏதாவது ட்ரை பண்ணி வருகிறோம். இந்த இயர் வரை எந்த ஆக போகுது, அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச எபிசோட்ஸ்லாம் கொண்டு வரோம். அது வரைக்கும் அந்த அனைவருக்கும் நன்றி. டோரிமான் மற்றும் சுக்கி எஸ், தேங்க்யூ, எங்களை நன்றி, சேர்த்துக்கிட்டதுக்கு வணக்கம். நன்றி. போய் போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீண்டும் ஒரு என்ன சொல்கிறது நல்லதாக ஒரு எபிசோட் அடுத்த முறை பண்ணி கொண்டு வரோம். அது வரைக்கும் இப்போதைக்கு பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.